மருத்துவத்தை சேர்ந்த நடேசன் சொல்லக்கூடிய மாமா பேர் குடிவிட ரூபா 101 சுவேஜா இறங்க போகும்போது என்னை இறங்காதே என்று தடுக்கிறாயே யார்? நான் தான் பரமக்கடவுள். நீங்கதான் பரமக்கடவுளா? நீ யார் தெரியுமா? நீதான் என் இடவாகத்தில் அமரக்கூடிய பார்வதா தேவி. இடவாகத்தில் இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி. ஆமா. உனக்கு எனக்கும் வாக்குவாதம் வந்து மூலவாகத்திலே சென்று உன்னை நான் வேடுகையாக பிறக்க வைத்தேன். நானே ஜபதக்கடியாக வந்து உன்னை மணந்தேன். ஆனால் இப்போது தீயில இறங்க போகிறாயே. நான் இறங்கும் போது ஏன் என்னை தடுக்கிறாய்? ஏனென்றால் இந்த உடல் உனக்கு சொந்தமல்ல. இந்த உடல் எனக்கு சொந்தம் இல்லையா? உடலோ சக்கிலிச்சி உடல். பரசுராமர் அது இருக்கக்கூடிய செங்கில ஜலமும் பிரமும் கொண்டு வந்து தாய் என்ற ஒரு ஆத்திரத்தில் பதபதப்பில் ஓடி வந்தால் உன் சிரசை சக்கிலிச்சி உடலே வைத்து பிரமால் தட்டி எழுப்பி விட்டாள். உடல் சக்கிலிச்சி உடல் சிரமற்றதே உன்னது. உடல் மாறிவிட்டால் உடல் உடலெல்லாம் சக்கிலிச்சு உடல். என் சிரம் மட்டும்தான் என்னுடையது. அதனால் இந்த தீயில இறங்க கூடாது. உடல் உனக்கு சொந்தமில்லை. உடல் மாறிய காரணத்தினால் உடல் மாறி. அதனால உனக்கு என்ன வேலை என்றால் அப்படியானால் எனக்கு என்ன வேலை? இந்த பூமாதேவியிடம் இடம் கேட்டு பூமியில சக்கிலிச்சு உடலை அனைத்தும் பூமியிலே அழித்து தீர்க்கப்பட்டவனுடைய உடலாகப்பட்டது இந்த பூமி உள்ளே அமைக்கை அழித்து சிற மட்டும் காட்சி தர வேண்டும். மட்டும் வெளியே காட்சி தர வேண்டும். ஆனால் அப்படி அமர வேண்டுமானால் ஆனால் எங்க அமரணும்? நான் என்ன செய்யணும்? ஆனால் படியளக்க முடியாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய நீங்க தானே எனக்கு என்ன தொழில்? பின்னாடி இருப்பேன் எப்படி இருக்குதுங்க? திருவேற்காடு உன் உருவம் மாறியது. அத கரு மாறி திருவேற்காட்டிலே அமர்ந்து சிரசு மட்டும் அத ஊருக்கு உனக்கு என்ன வேலை என்றால் கூடையில முத்தெடுத்து அனைவருக்கும் நீ முத்தளிக்க வேண்டும். உடல் மாறியாக இருந்து முத்தளிக்க வேண்டும். கூடையில முத்தெடுத்து முத்தளிக்க வேண்டும். ஆமா சுவாமி. ஆனால் இந்த முத்தாகப்பட்டதை இந்த முத்தை முதலாக ஒன்னை இடத்தில் போட்டு சோதிக்க வேண்டும். பார்க்கிறேன். நான் கூடையில ஓட்டுறோம். புறா மரத்தை போட்டா அம்மா முத்து போட்டா பரமக்கடவுளே எனக்கு முத்தளிக்க வேலை அளித்தாய் அல்லவா? முதல் எனக்கு வேலையிட்ட பரமனைக்க முத்தளிக்கின்றேன் என்று எனக்கு சோதிக்கிறேன் என்று நான் அளித்தேன். பர்வதா தாங்க முடியல. முட்டை இறக்கி ஐயா போட்ட முத்த முத்தாகப்பட்டது என்ன போடதான் சொன்னே தவிர அது எப்படி இறங்கணும், அது எப்படி இறக்கணும் என்பது எனக்கு தெரியாது. அது எப்படி துள்ளு மாவும் தானி இடித்து சுவாமி, இப்போது நான் போட்ட முத்தாகப்பட்டது படியலக்கம் பரம்பொருளா இருக்கக்கூடிய ஒன்னாலே தாங்க முடியலனா இத பாமர மக்களுக்கு நான் முத்தளித்தால் அவங்க எப்படி தாங்குவாங்க? பரமக்கடவுளே, யானை முதல் எருமை கடை அனைத்துக்கு ஜீவகதலுக்கு படியலக்கக்கூடிய பரமக்கடவுள் நான் அழித்த ஒன்னாலே தாங்க முடியலனா பாமர மக்கள் அழித்தால் அவர்
தாய் அம்மா பகவதா எந்த ஒரு பாவமும் அறியாத ஒரு பாலருக்கு அறியாத சின்ன சிறு பாலருக்கு 1000 பால் முத்து அளிக்க வேண்டும். 1000 பால் முத்து அவர் உடம்பில் அளித்தால் அது அனைத்து அந்த குழந்தைக்கோ பாவம் செய்யாதவர்களுக்கோ அது பூவாக தெரிய வேண்டும். அக்கிரமம் அநியாயம் கொண்டவருக்கு ஒரே ஒரு ஆணி முத்து அளிக்க வேண்டும். அக்கிரமம் கொண்டு தான் என்று கர்வத்தோடு இருக்கக்கூடிய அகந்தை கொண்டவனுக்கு ஒரு ஆணி முத்தாக அளிக்க வேண்டும். பால் போல இருக்குது எனக்கு. போவது ஒரு ஊரா இருக்க வேண்டும். அப்படி அவனை நான் சோதிக்க வேண்டும். அப்படி ஆனால் இப்போ எனக்கு துல்லமாக இழுத்து வைத்து அறாவிய குழந்தை படைத்தால் இந்த முத்தை இறக்கிறேன். கூழ் ஊத்துறாங்க. கல்விக்கேத்த நாடகம் வைத்தோம், கோயில் கட்டணும். அதே மாதிரி ஒரு வருஷத்துல கோயில் கட்டியாச்சு. 2வது கும்பாபிஷேகம் பண்ணி பராசக்தி நாடகம் வைத்தோம். அது அங்காளம்மன். இந்த நாடகம் அண்ணாண்ட புத்து கோயில் இருக்கிறது, அதோடைய காட்சி தான் இதோடைய உருவம். அப்படி அதோடைய காட்சி தான் இதோடைய உருவம். இப்போது அம்மன் இது அமர்ந்திருக்கிறது. அவள் மனசுல எந்த ஒரு குறையா இருந்தாலும் கடவுள் இருப்பது உண்மை என்று அது வந்து ஒரே மனதோடு அம்மனை வணங்கி உத்திருவாயின்னு போங்க. கண்டிப்பாக அங்காளம்மன் நிச்சயமாக அது நடப்பது உண்மையா இருந்தா ஒத்த கொடுக்கு எந்த ஒரு குறையும் வராது. அதனால எந்த ஒரு குறையும் இல்லதான். அவன் எப்படி மாலை அடிக்கிறாங்க. நம்ம திட்டுறது என்ன ஏஜ் ஓடுற நமக்கு இல்லையா? What
காலைல சாமி எங்க வந்து பேப்பில் எங்க போயிட்டு அவனுக்கு சாமி ஒரு சூரியன் இதுதான் பம்படி பலாஜி நீ சாமி நான் பாடுறேன் இந்த கோட்டை வச்சுக்கிறேன் அட்ரா அடிக்கும் ஓகே அடி யாத்திரா கை வலி எடுத்து போதும் புட இடையோட்ட கை வலியத்துக்கு இப்படியாக ரேணுக சம்மாரம் என்னும் உடல் மாரியம்மன் மகத்துவம் நாடகம் வைத்தாலும் உச்சி பெற்றது. இது ஆடின பேர்களும் பாடின பேர்களும் அம்மனுடைய அருளை பெற்று சுகக்ஷேமத்தோடு வாழ்வார் என்று வாழ்த்துகின்றேன். இன்று இரவு எங்கள் நாடகம் செட்டித்தாங்கல் பக்கத்துல ஒட்டாமேடு செல்கின்றோம். ஆமா எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டி போட்டோ எல்லாம் தெரியும். நல்லா தெரியுது. Tata
இல்ல